ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு மண்ணில் மணி, சீட் இன் சாயில். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 12ஆம் அத்தியாயம் 20 முதல் 29ஆம் வசனங்கள் வரை. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுமகன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகியல் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்றார். நம்முடைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே யோவான் 12:24. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அப்படியே இருக்கும், செத்து விட்டால் மிகுந்த பலனை தரும். Unless a grain of wheat falls into the ground and dies, it remains alone. But if it dies, it produces much gain. தொழுகைக்குரிய பாடங்களை பாடுகளின் வார நிகழ்வுகளிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். பண்டிகைக்காய் எருசலேமிலே கூடியிருந்தவர்களில் சில கிரேக்கர்கள் ஆராதனை செய்ய வந்திருந்தார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்த அவர்கள் அவரை பார்க்க விரும்பினர். இந்த தகவலை பிலிப்புவும் அந்திரேயாவும் இயேசுவிடம் அறிவித்தனர். அதற்கு இயேசு அளித்த பதில், மனுமகன் மகிமைப்படும் நேரம் வந்தது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்துவிட்டால் மிகுந்த பலன் தரும். திரள்களை அசைத்து எதிரிகளை அமைதிப்படுத்தும் போதனையும் ஞானமும் கொண்ட இயேசுவை நேரடியாய் காண ஞானத்திற்கும் கல்வி அறிவிற்கும் பெயர் பெற்ற அந்த கிரேக்கர்கள் விரும்பியிருப்பார்கள். அவர்கள் அவரை பார்த்து ரசிக்க விரும்பினர். அவரோ அவர்கள் தம்மை தொழுது கொள்ள வாஞ்சித்தார். அவர்களது விருப்பத்தை பிலிப்புவும் அந்திரேயாவும் இயேசுவுக்கு அறிவித்தவுடன் அவர் கொடுத்த பதிலின் முதல் வாக்கியம், மனுமகன் மகிமைப்படும் வேளை வந்தது. அவரது மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக மட்டுமே மகிமைப்படுதல் சாத்தியம். அதற்காகவே கோதுமை மணி சாக வேண்டும். அது நிலத்தில் செத்தால்தான் ஒரு புதிய செடி முளைத்து வரும். இந்த பின்னணியில் கவனித்தால் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய செய்தியை நமக்கு நன்றாக விளங்கும். அவர் சொன்னார், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆராதிக்கும் போது நாம் மனு உடலில் வெளிப்பட்ட 33 வயது யூதனாக இயேசுவை நினைப்பதில்லை. எனவேதான் இயேசுவின் படங்களெல்லாம் தேவையே இல்லை. பவுல் இதை குறித்து சொன்னது, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். 2 கொரிந்தியர் 5:16. தமது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறிப்பிட்டவுடன் இயேசு சுய வெறிப்பை குறித்து போதிக்க துவங்கினார். தனது ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான் என்று சொன்னார். நமது தகுதியின்மையையும் அவரது மகத்துவத்தையும் உணர்வதே உண்மையான தொழுகை. நம்மில் ஒன்றுமில்லை என்றும் அவரே பரிபூர்ணமுடையவர் என்பதையும் நினைவு கூறுவதே உண்மையான தொழுகை. அது சுயத்திற்கு இல்லை என்றும் கடவுளுக்கு ஆம் என்றும் சொல்லுகிறது. அதைத்தான் அடிபணிதல், சரண்டர்,
அல்லது அர்ப்பணித்தல், சப்மிஷன் என்கிறோம். கிரயம் எதுவாயினும் ஆண்டவரை பின்பற்றுவதே அவர் நம்மிடத்தில் விரும்பும் தொழுகை. இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்றட்டும். ஆபிரகாமை பொறுத்தவரை தொழுகை என்பது தன் மகனை கடவுள் காட்டும் மலை மீது பலியாக்குவதாகும். அவன் தன்னோடு வந்த வேலைக்காரரை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு என்ன சொன்னான்? நானும் என்னுடைய மகனும் சற்று அப்புறம் போய் தொழுது விட்டு வருகிறோம் என்று சொன்னான். இதுவே சிலுவையில் அறையப்பட்டவருடன் ஐக்கியப்படுகிற புண்ணிய பரிசுத்த ஸ்தலமாகும். நாம் அங்கிருந்து வெறுமனே திரும்பி வரமாட்டோம். ஏகோவா ஈரே என்று ஆரவாரமாய் குதூகலமாய் ஆபிரகாம் திரும்பினார். அதை குறித்து இயேசு பின்னால் சொன்னார், ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சியாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான். இரத்த சாட்சி ஜிம் எலியட் என்பவர் சரித்திரம் போற்றும் அழகான ஒரு வாசகத்தை எழுதி வைத்தார். இழக்க கூடாதொன்றுக்காய் வைத்திருக்க முடியாததை இழப்பவன் மூடன் அல்ல. மறுபடி சொல்கிறேன், இழக்க கூடாதொன்றுக்காய் வைத்திருக்க முடியாததை இழப்பவன் மூடன் அல்ல. He is no fool who loses what he cannot keep in order to say what he cannot lose. He is no fool who loses what he cannot keep in order to say what he cannot lose. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அப்படியே இருக்கும், செத்துவிட்டால் அது மிகுந்த பலனை தரும். எங்கள் நல்ல ஆண்டவரே, பாடுகளின் வார நிகழ்வுகளிலிருந்து அருமையான முத்தான பாடங்களை தொழுகைக்காக நீர் எங்களுக்கு போதித்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் இந்த பகுதிக்காகவே துதிக்கிறோம். வெறுமனே உமது ஞானத்தையும் வெறுமனே உமது வல்லமையும் மட்டுமல்ல ஆண்டவரே, உம்மை ஒரு ராஜாவாக, உம்மை கர்த்தாவே மரித்து உயிர்த்தெழுந்த எங்களுடைய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாக வேண்டும் என்கிற சத்தியத்தை எங்கள் மனதிலே எப்பொழுதும் இருத்தி கொண்டு நாங்கள் உமக்கு பின்னால் வர எங்களுக்கு உதவி தாரும். கர்த்தாவே, உலகம் காட்டுகிற பகட்டுகளுக்கு நாங்கள் பலியாகி விடாதபடிக்கு மறைந்து மரித்து உயிர்த்தெழுதலின் வல்லமையும் மகிமையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளின் இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இவ்விதமாக வாழ்க்கையில் சரியான ஒரு மாதிரியை எங்களுக்கு நடைமுறையில் காட்டிச் சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களையும் அவரை போல மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.